அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு அம்மனின் பரிபூர்ண அருள் பெற்ற ஆடி மாதம் எப்படி அமைய போகிறது, நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது, அதே சமயம் சாதகமற்ற விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது வித்யாகாரகரான புதன் ஜென்மராசியில் அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெற போகிறார். அதோடு மட்டுமல்ல மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. சூரியன் முழுமையாக ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் என்பது ஆடி மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆடி மாதம் முழுவதும் சூரியன் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பார். விரயத்தில் இருப்பதை காட்டிலும் உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல அதிரடியான மாற்றம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரன் பல்வேறு இடங்களில் வலம் பெறப்போகிறார். 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் பிரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நுழைகிறார். அங்கு மிகவும் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. விரயஸ்தானத்தில் முழுமையாக வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் உறுதியாகவே சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்த வகையாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருந்த செவ்வாய் தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த ஆடி மாதத்தில். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதால் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மோட்சக்காரகரான கேது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் முழுமையாக வலம் வருகிறார். அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருங்க. ராகுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட திருக்கணிதத்தின்படி சனி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். குரு பகவானும் பல இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த மாதத்தில் சிறப்பாக கைகூடும். ஆனால் அதே சமயம் சாதகமற்ற நிகழ்வுகளாகவும் சில நிகழ்வுகள் பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தில் இணைந்து ராகுவுடன் பலம் பெறுகிறாருங்க சனி. எனவே சில நிகழ்வுகளில் சற்று கவனத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த ஆடி மாதத்தில் சற்று சாதகமற்ற அமைப்பில் சூரியன் புதன் ராகு போன்ற கிரகநிலைகள் இருக்கக்கூடிய வேளையில் சாதகமான அதீதமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் செவ்வாய் மற்றும் புதன் சுக்கிரன் குரு ஆகிய கிரகநிலைகள் வலம் வருவதால் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான கட்டிட பணிகள் போன்றவற்றை துவங்கக்கூடிய மிகப்பெரிய வாஸ்து என்று சொல்லக்கூடிய வாஸ்து நாளும் இந்த தருணத்தில் வருவதால் மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை துவங்கலாம். வாஸ்து நாளில் துவங்குவது எந்தவிதமான கணக்கும் இல்லை. பெரிய அளவில் வீடு சின்ன சின்ன கட்டிட பணிகளை துவங்குகிறவர்கள் அடுத்து ஆவணியில் வரக்கூடிய பணியில் துவங்கும் போது மிக சிறப்பாக வாஸ்து நாளில் ஆவணியில் துவங்கும் போது அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மிக பெரிய அளவில் ஸ்டார்ட் அப் வணிக வளாகம் போன்றவற்றை மேற்கொள்கிறவர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. திட்டமிட்டு செலவு செய்யக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் புதிய கடன்களை ஏற்க இயலாத ஒரு சூழ்நிலைக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே கடன் இல்லை என்றாலே பல பிரச்சனைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் பல்வேறு வகையான பணிகளை நிதானமாக செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதால் மிக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நடத்த முடியவில்லை என்றாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது.
மிக சிறப்பான வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்டவற்றை இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சற்று பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட முன்கூட்டியே பல பணிகளை நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. அமைதியுடன் பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சற்று சாதகமாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்தை நிலவரம் சற்று கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இருக்கும். எனவே ஜாக்கிரதையாக இந்த தருணத்தில் ஒவ்வொரு பணியையும் மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல அடிப்படையான வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே இந்த தருணத்தில் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் மற்றும் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக அமைகிறது. இருப்பினும் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளும் போது மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லது. கலைத்துறை ரீதியான பணிகளில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானம் உயரக்கூடிய சந்தர்ப்பம் அமைய போகிறது. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகள் இரண்டிலுமே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. நிர்ணயித்த இலக்கை விரைவாகவும் துரிதமாகவும் அணுகக்கூடிய வகையில் அடையக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக இந்த அம்மனின் அருள் பெற்ற ஆடி மாதம் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற 2026 தேர்தலை மையமாக கொண்டு பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. சற்று சிரமப்படுத்த வந்த குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் படிப்பில் தெளிவாக கவனம் செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் கடகராசி மாணவ மாணவியருக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் தெள்ள தெளிவாக செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும். ஓய்வில்லாமல் உழைத்தாலும் கூட அதற்கான நிறைவான பலனை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் விரயத்தில் இருக்கும் போது லாபஸ்தானத்தில் இருந்து விலகி விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப பொறுப்புகளை சரியான முறையில் கையாண்டு குடும்பத்தை அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆடி மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் அற்புதமாக கைகூடும்.